2011 தோனி அடிச்ச சிக்ஸரை இப்ப வரைக்கும் இந்த உலகம் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சிக்ஸரை அடிக்க நாக் அவுட்ல யுவராஜ் சிங் ரத்தம் சிந்தின கதை மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்குன்றதான் உண்மை. இப்போ அவர் வயால அந்த சரித்திரத்தை சொல்லி இருக்கிறாரு. 2011 வேர்ல்டு கப்ல குவார்டர் ஃபைனல் நாங்க ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ணோம். எந்த சூழ்நிலையிலுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த மைட்டி ஆஷஸ். அந்த மேட்ச்ல ரிக்கி பாண்டிங் 100 அடிச்சாரு. டார்கெட் 261. நான் கூட 2 விக்கெட் எடுத்தேன். நாங்க எல்லாருமே வேற லெவல்ல ஃபீல்டிங் பண்ணோம். எங்களோட ஆட்டமே வேற ஸ்டாண்ட்ல இருந்துச்சு. கோலி அவுட் ஆனதும் நான் போனேன். தோனி வந்தப்போ ஸ்கோர் 168க்கு 4 விக்கெட். இப்பவும் ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 விக்கெட் எடுத்தா மேட்ச் நமக்கு தான். ஒரு கட்டத்துல தோனி அவுட் ஆகுறாரு. 74 ரன் தேவை. தோனி அவுட் ஆயிட்டா எப்பவுமே அவர் பாட்டுக்கு போவாரு. ஆனா இந்த முறை என் பக்கம் திரும்பி சபாஷ் பூவி கடைசி வரைக்கும் நில்லுன்னு சொன்னாரு. தோனி சொல்லும்போது சாதாரணமா சொல்லல, அதுல ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சது. அப்பதான் நான் இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வாய்ப்பு இன்னொரு முறை கிடைக்காதுன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். தோனி போனதும் ரெய்னா வந்தாரு. நான் பெரிய ஷாட்லாம் விளையாடல, கிரவுண்ட்லயே ஆட ஆரம்பிச்சுட்டேன். ரெய்னாவை எல்லாரும் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொன்னது ஒரே விஷயம் மட்டும்தான், அவங்க என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் கவலை இல்ல, நீ மைண்ட்ல போட்டுக்காத, கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொன்னேன். அடுத்த 1 மணி நேரத்துல 74 ரன் அடிச்சு முடிச்சோம். 12 வருஷத்துல ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்த ஆஸ்திரேலியாவை எலிமினேட் பண்ணோம். வின்னிங் ஷாட் அடிச்சப்போ நான் பேட்டை தூக்கி செலிப்ரேட் பண்ண சந்தோஷமா. நான் 50 அடிச்சப்ப கூட பேட்டை தூக்கி காட்டல. 2003 தோத்த பிறகு இந்தியாவுக்காக 6 அடிச்சு வின் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கனவு கண்டேன். ஆனா இப்போ கடைசியா 4 அடிச்சு மேட்ச் முடிச்சு கிரவுண்ட்ல உட்கார்ந்து மிருக மாதிரி கத்துனன்னு கர்ஜனைய ரிமைண்ட் பண்ணி இருக்கிறாரு. யுவராஜ் சிங்க கிரிக்கெட் உலகத்துல சாதாரணமா கடந்துட முடியாதுங்க. வெளிச்சம் வந்த உடனே சூரியனை கொண்டாடுற இந்த உலகம் அந்த வெளிச்சத்துக்காக இருட்டுல போராடின விண்மீனை மறந்துடுமா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சூரியன் மறைஞ்சாலும் மறையும், ஆனா இந்த யுவராஜ் என்ற விண்மீனோட தழும்புகள் இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல என்னைக்குமே மறையாது. யுவராஜ் சிங்ன்றது ஜஸ்ட் ஒரு நேம் கிடையாது, செத்து போனவன் திரும்ப வந்தான்றதுக்கான அடையாளம்.